ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட இளஞ்சிங்கமாக பிருத்திவி ஷா. ஸோ ஆர்சிபியோட டார்கெட் வின்னிங் ஆப்ஷன்ஸாக யார் யார் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய ஸ்குவாட் அப்படிங்கிறது எப்போவுமே செம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் 2 பிக்காக நான் ஓப்பனிங்கில் கொண்டு வந்திருக்கிறது ஃபில் சால்ட், கேஎல் ராகுல் அப்படிங்கிற இந்த ஒரு காம்பினேஷன். ஈவன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீக்காவோட மார்க் ஆப்ஷன்லேயே வார்னர் அண்ட் நம்மளுடைய கேஎல் ராகுல் அப்படின்னு சொல்லி ஸோ அங்கே காம்பினேஷன் இருந்தது. பட் ஆனால் ஆர்சிபியோட பர்ஸுக்கு கண்டிப்பாக அவங்க நினச்சாங்கன்னா ஃபில் சால்ட் அண்ட் கேஎல் ராகுல் அப்படிங்கிற காம்பினேஷனை ஈஸியாக அவங்களால கொண்டு வர முடியும். ஸோ அதுவும் இந்த இடத்துல கேப்டன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பெரிய லெவலில் இருக்கிறதுனால ஸோ டோட்டலி ஃபில் சால்ட் அண்ட் கேஎல் ராகுல் அப்படிங்கிற காம்பினேஷன் எஃபெக்டிவாக இருக்கும். இதில் ஃபில் சால்ட் கீப்பிங் பார்த்துக்குவார். ஸோ அதே நேரம் ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி கேஎல் ராகுல் எல்எஸ்ஜியில் மென்ஷன் பண்ணதுனால கீப்பிங்கை அந்த இடத்துல நம்ம ஃபில் சால்ட்டை கொடுத்துட்டு கேப்டன்சி அண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறத மட்டும் கூட ஸோ இந்த இடத்துல நம்மளால் கேஎல் ராகுல்கிட்ட கொடுக்க முடியும். ஸோ அது கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ டாப் ஆர்டர் நல்லா எஃபெக்டிவாக இருக்கிறது அப்படிங்கும் போதே கீழே மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுல விராட் கோலி வந்துருவார். ஸோ ஒன் டவுன் பிளேயராக விராட் கோலி ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான பெட்டாக தான் இருப்பார். ஸோ கண்டிப்பாக அவர் ரீசெண்ட் இயர்ஸில் ஓப்பனிங் அப்படிங்கிறதுல இருந்தாலும் ஸோ ப்ரைம் அப்படிங்கிறது நம்பர் 3 அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் ரெகுலராக அவர் இருந்திருக்கிறாரு. ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் அவருக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ டோட்டலி நம்பர் 3ல கூட விராட் கோலியால் ஆட முடியும். ஸோ அதனால் இந்த இடத்துல விராட் கோலி ஒரு எஃபெக்டிவான பிட் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஸோ டோட்டலாக விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் ஆர்டர் அப்படிங்கிறதுல ஃபில் சால்ட், கேஎல் ராகுல் அண்ட் விராட் கோலி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 3 பிளேயர்ஸ் கண்டிப்பாக எஃபெக்டிவான ஒரு பைஸாக இருப்பாங்க. ஸோ டோட்டலி விராட் கோலி உள்ள ரீட்டைன் ஆகிருக்கும் போது ஸோ குட்டி கோலி ஓப்பனிங் அப்படிங்கிற காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில் சால்ட்டை கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுடைய ஆர்சிபியால் சொல்லிட முடியாது. ஏன்னா ஆர்சிபி கிட்ட நல்ல ஒரு ஹெவியான ரேடலான பர்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செகண்ட் மோஸ்ட் டீசெண்டான பர்ஸ் அப்படிங்கிறது ஆர்சிபிட்டு தான் இருக்குது. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் இப்போ வரைக்கும் அந்த இடத்துல ஃபில் சால்ட் மேலே எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் இவரை வாங்குவோம்னு சொல்லலை. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபில் சால்ட்டை நெக்ஸ்ட் டீமாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரேடார் வச்சுருந்தாங்க அப்படின்னா நீடு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபாஃபும் இல்லை, டிகேவும் இல்லை, 2 பேரோட இடத்துலையும் ஃபில் சால்ட் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார். அதே நேரம் எனக்கு ஒரு இந்தியன் ஓப்பனர் வேணும். நான் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக அதுக்கு காசு செலவு பண்ண போகிறதில்ல. ஆனால் ஒரு இந்தியன் ஓப்பனர் எனக்கு இருந்தால் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா பிருத்திவி ஷா கண்டிப்பாக எஃபெக்டிவான ஒரு பிளேயராக இருப்பார். ஏன்னா அவரோட பேஸ் ப்ரைஸ் 2 crores அப்படிங்கிறதுலேருந்து 75 lakhs அப்படின்னு குறைஞ்சிருக்கு. அதே நேரம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் ஹைப் எத்தனையோ பிளேயர்ஸுக்கு வந்திருக்கு. பட் ஆனால் இன்னும் பிருத்திவி ஷாவை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டீமும் ஸ்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கட் பண்ணல. இதற்கு எல்லாத்துக்குமே ரீசன் பிருத்திவி ஷா தான். பிருத்திவி ஷாவோட ஃபார்ம் தான் இதுக்கு ரீசன் அப்படின்னா பிருத்திவி ஷாவோட ஃபார்ம் மட்டும் இதுக்கு ரீசன் கிடையாது. ஸோ அவருடைய ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸோட டொமஸ்டிக் சைட்லேருந்தே அவரால் ட்ராப் பண்ணுறாங்க. அதற்கு அந்த டீம் சொல்கிற ரீசன் அவர் டைமிங் கூட கீப் அப் பண்ண மாட்டேங்கிறாரு, ப்ராக்டிஸுக்கு கரெக்டான டைமில் வர மாட்டேங்கிறாரு, ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுல அவர் எஃபெக்டிவாக இருக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டொமஸ்டிக்லேயே பிருத்திவி ஷாக்கு இந்த நிலமை அப்படின்னா ஸோ இதை அவர் நினச்சா மட்டும் தான் மாட்ட முடியும். அவருடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். பட் ஃபிட்னஸ் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம மெயின் ஃபேக்டரில் பார்க்கணும். நெக்ஸ்ட் பவுலிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சஹல் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார். சஹலை பொறுத்த வரைக்கும் வின்னிங் காம்பினேஷன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் அவர் கை போடுவார். ஆல்ரெடி ஆர்சிபியோட அந்த வின்னிங் காம்பினேஷன் அப்படிங்கிற ரேடாரில் சஹல் இருந்திருக்கிறாரு. ஸோ சஹல் இருந்தார் அப்படின்னாலே ஆர்சிபியோட ஸ்பின் அட்டாக் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தூக்கி தான் இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு சஹல் ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் நமக்கு தேவையில்லை. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சஹல் போனதுக்கப்புறம் கூட ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஹாப்பி நியூஸும் ஷேர் பண்ணாமல் ஆர்சிபி என்னை பிட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சேட் நியூஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு ஆர்சிபி அவருக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் அப்படின்னு இருக்கிற ஒரு டீம். ஸோ கண்டிப்பாக இந்த தடவை ஆர்சிபி சஹலை ஏமாற்ற முடியாது. ஸோ லாஸ்ட் டைமே எனக்கு பிட் பண்ணி அந்த இடத்துல என்னை எடுப்புன்னு ப்ராமிஸ் பண்ணி தான் நான் ரிலீஸ் பண்ணாங்க. அதை நான் கடைசி வரைக்கும் நம்பினேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்னை ஆல் அவுட்டாக பிட் பண்ணி எடுக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் அவரே சொல்லிட்டாரு. அப்போவே ஃபேன்ஸ் ஆர்சிபி மேலே செம கடுப்பானாங்க. ஸோ இந்த தடவை மறுபடியும் அதேமாதிரி விஷயம் நடந்ததுன்னா மறுபடியும் ஃபேன்ஸ் கடுப்பாயிருவாங்க. அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வின்னிங் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தரமான பிளேயர்ஸை வச்சு அந்த இடத்துல ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்ட் ஆக விடாமல் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது சஹல் எப்படி நம்ம ஓப்பனிங்கில் ஸோ ஃபில் சால்ட் அட்டாக்கிங் ஆடுறதுக்கு அந்த ஒரு இடத்துல வச்சுருந்தோமோ அந்த மாதிரி பவுலிங் அப்படிங்கிறதுல ஸ்பின் அட்டாக்கு கண்டிப்பாக
வந்து சஹல் ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பவுலராக இருப்பார். ஸோ அது கண்டிப்பாக எஃபெக்டிவாகவும் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன். ஸோ அப்போ பேஸ் அட்டாக் அப்படிங்கும்போது ஏபி டிவிலியர்ஸோட அந்த ஒரு ஒப்பீனியன் உண்மையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஆர்சிபியோட இன்சைட் சோர்சஸ்லேருந்து ரபாடாவுக்கு ஆர்சிபி வந்து குறி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ ரபாடாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதுல மேட்ரு கிடையாது. ஐபிஎல் ஃபார்ம் அப்படிங்கிறது எப்போவுமே ரபாடாக்கு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஃபேக்டராக தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஐபிஎல்னு வரும்போது அந்த ஓவர்சீஸ் பேசர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நம்ம குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னரை வந்துட்டு எப்படி வந்து சஹல் அப்படின்னு வந்து டார்கெட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பேசர் ரபாடா அப்படின்னு சொல்லி நம்ம டார்கெட் பண்ணி எடுத்தோம்னா டீமுக்கு அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக ரபாடாவை கண்டிப்பாக டார்கெட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ரபாடா வந்தாருன்னா அது டீமுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் அடிஷன். ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல ஏபி டிவிலியர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அவரே வந்து சொல்லியிருக்கும் போது அந்த இடத்துல அவர் வந்து சஹலையும் சொல்லியிருந்தாரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபார்மர் டீம்மேட்ஸாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்த ஆர்சிபிக்கு எஃபெக்ட் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து அந்த எடுத்துக்கலாம். ஏன்னா ஏபி டிவிலியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஆர்சிபியிட்ட எத்தனையோ மேட்ச் வின்னிங் நாக்ஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு உறுதுணையாக இருந்த பிளேயர். அவருக்கு அந்த ஒரு சின்னசாமி கிரவுண்ட் வந்து யாருக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும், யார் எந்த மாதிரியான பவுல் எல்லாம் போட்டால் கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபிக்கு அது எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியும். ஸோ அவருக்கு கோச்சிங் ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஆஃபர் பண்ணுறாங்களா இல்லை அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் அவர் ஆர்சிபிக்காக நிறைய விஷயங்களை வந்துட்டு இன்சைட்ஸாக வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பார். இது வந்து இப்போ நேற்று கிடையாது, ரெகுலராக வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ பஞ்சாப் கிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரபாடா நல்ல ஒரு பிளேயராக தான் இருந்தார். ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவருடைய ஃபார்மில் எந்த விதமான டவுட் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ ஒரு டீசெண்டான ஃபார்மை எப்போவுமே மெயின்டைன் பண்ணி ஆஹோ ஓஹோ அப்படின்னு இல்லைனாலும் நல்ல ஒரு சைடில் இருப்பார். ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து பொறுத்த வரைக்கும் குர்னால் பாண்டியா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரேடாரில் இருந்தே ஆகணும். குர்னால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அந்த பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறதையும் தாண்டி ஸோ நம்மளுடைய சைடில் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு வந்து வரும்போது இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் குர்னால் பாண்டியாவை கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு வந்து மும்பையோட போட்டி போடணுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டில் ஒரு டவுட் எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டியா குர்னால் பாண்டியா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் உள்ளே வந்து இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்மளோட ரேடாரில் குர்னால் பாண்டியா இருந்தாருன்னா அதுக்கு சான்சஸ் கம்மி தான். பட் அது எந்த லெவலுக்கு ஆர்சிபி ஆல் அவுட்டாக பிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா குர்னால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் எல்ஐஜி சைடில் கேப்டன்சி பண்ணி அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு பெரிய இடத்துல இருந்தவர் தான். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா குர்னால் பாண்டியாவை ஈஸியாக ரீட்டைன் பண்ணிக்க முடியும். பட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் குர்னால் பாண்டியாவை எடுத்து அந்த ஒரு பாண்டியா பிரதர்ஸ் அப்படிங்கிற ரீயூனியனை உள்ளே கொண்டு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக குர்னால் பாண்டியாவை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஸோ இந்தியன் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கிரைட்டீரியாவை நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து பர்சனலி வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து நாட் ஓன்லி குர்னால் பாண்டியா வந்து ஒரு ஆல்ரவுண்டர், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற அட்வான்டேஜ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டிங் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். எக்ஸ்பேக்டர் பிளேயராக கலீல் அகமத் கண்டிப்பாக வந்து செம மாசம் ஒரு பிளேயராக இருப்பார். ஸோ கலீல் அகமத் எப்பவுமே வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான பவுலராக இருப்பார். இந்த டீம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸில் ஸோ டோட்டலி முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமத் அப்படிங்கிற அந்த ஒரு பவுலிங் காம்பினேஷன் ஸோ டோட்டலி ஒரு வின்னிங் பவுலிங் காம்பினேஷனாக இருந்தது. மேக்ஸிமம் அந்த பவுலிங் காம்பினேஷனையே வந்துட்டு நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா கலீல் அகமதியாவது கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்பேக்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த வின்னிங் காம்பினேஷன் அப்படிங்கும்போது இந்த பிளேயர்ஸ்லாம் உள்ள வந்தாங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன் இருக்குது. உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.